தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العلي العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل إلا صالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. فقالوا: يا رسول الله، ولم الجهاد في سبيل الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: ولم الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவெல்லா அல்லும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தண்ணி வரைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயகம் ஹாத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீர நபி அஹமது முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தார் ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் இருந்தும் முழு உலகத்தில் இருந்தும் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி தந்தார் உருவானாக. அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகள் அனைத்தையும் செய்வதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளத்தில் உறுதியையும் ஈமானில் பிடிப்பையும் வல்லோன் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தார் உருவானாக. நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் களிமா சொன்ன அனைத்து மனிதர்களும் ஒரு முறையேனும் ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ளவர்களாக அனைவருக்கும் தந்தார் உருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் இருக்கின்றதே சால சிறந்த ஒரு நாட்களாக இருக்கின்றது. படைத்தான் அல்லாஹ் தஆலா அவன் கூறும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய திருமறையான அரண்மனையில்
சத்தியங்கள் அல்லாஹ் இடக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் உயர்தரமான சத்தியங்களாகத்தான் இருக்கும். உயர்தரமான ஒன்றின் மீது தான் அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொல்லுவான். அதுபோன்று சத்தியம் விடக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், இன்னும் 10 தினங்களின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு கூறுகின்றான். 10 தினங்கள் என்பதாக, வஷ்ஷஃபஇ வல் வித்ர், இன்னும் ஒற்றைப்படையான நாட்களில் ஒற்றைப்படையான ஒரு இரவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இதன் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டக்கூடிய அல்லாஹ் ஏன் இந்த 10 நாட்களை அல்லாஹ் சொல்கின்றான்? அது எந்த 10 நாட்கள்? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் வருடத்தில் 3 10 நாட்களை சிறப்பான நாட்களாக ஆக்கியுள்ளார். 3 10 நாட்கள். அதில் முதலாவதாக வரக்கூடிய நாள் ரமலானுடைய மாதத்துடைய இறுதி 10 நாட்கள் இருக்கின்றது. இது சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாளை அடைந்த பொழுது தங்களுடைய கீழாடையை இறுக்க கட்டியவர்களாக இபாதத்துகளில் முழுக்க முழுக்க தன்னுடைய நேரங்களை செலவழித்தார்கள். காரணம், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு முபாரக்கான பரக்கத்து மிக்க ஒரு இரவனுடைய ஒன்றில் தான் இருக்கிறது. இந்த கடைசி பற்றியில் தான். இரண்டாவதாக சொல்லக்கூடியது ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் தஆலா சிறப்பு மிக்க ஒரு நாட்களாக வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்கின்றார். ஏன் என்று தெரியுமா? தர்பியா என்று சொல்லக்கூடிய என்னும் ஹஜ் மாதத்துடைய அந்த 8ஆம் நாளில் இருந்து 8ஆம் நாள் அரபாவுடைய நாள், குர்பானியுடைய கொடுக்கக்கூடிய அஷரா 10ஆவது நாள், அதில் உள்ளது. இந்த 3 நாட்களும் சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கின்றது. ஹாஜிகள் இங்கிருந்து தங்களுடைய வீடுகளில் இறங்கி சொல்லக்கூடிய சமயங்களில் தல்பியாவை மொழிந்தவர்களாக சென்று கொண்டிருப்பார்கள். எதுவரை தல்பியாவை இவர்கள் மொழிந்து கொண்டிருப்பார்கள் என்றால், பிறை 8 வரை தல்பியாவை மொழிந்து கொண்டே இருப்பார்கள். பிறை 8ஐ அடைந்தால் இவர்களுடைய தல்பியாக்கள் அப்படியே தக்பீராக மாறிவிடும். இவர்களுடைய தல்பியாக்கள் அப்படியே தக்பீராக மாறிவிடும். தக்பீர்களில் இவர்கள் முட வேண்டும். ஒருவர்களை சந்திக்கக்கூடிய சமயங்களின் தக்பீர்களை இவர்கள் சொல்வார்கள். அதற்கு பின்னால் அரபாவுடைய நாள், ஜவாலுடைய நேரம், அந்த அரபாவுடைய மைதானத்தில் நின்று இவர்கள் கேட்கக்கூடிய உச்ச நேரங்களில் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் கபூலாகக்கூடிய நாள். ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய அரபாவுடைய நாளன்று நோன்பு நோற்றவர்களாக ஒரு நோன்புகளை நோற்றுக் கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப சிறப்புமிக்க ஒருடைய நாட்களை எல்லாம் இந்த 10 நாட்களில் ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் புரிந்திருக்கின்றது. மூன்றாவது முதல் 10 நாட்கள், மூன்றாவதுடைய 10 நாட்கள் எழுதி என்று பார்த்தால் முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இதில் மாபெரும் சரித்திரங்கள் எல்லாம் அடங்கப்பட்ட ஒரு நாள் ஆஷுராவுடைய நாள் இருக்கின்றது. முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுராவுடைய தினம். இந்த தினங்களில் நான் நபிமார்களுக்கு, அதிகமான நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வெற்றிகளாக தந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆஷுராவுடைய நாட்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜுமாக்களில் நாம் தெளிவாக அதை பார்ப்போம். ஆக 3 விதமான 10 நாட்களை அல்லாஹ் தஆலா சிறப்புமிக்க ஒன்றாக வைத்திருக்கின்றான். ஆனால் நாம் இந்த 10 நாட்களை எப்படி கழிக்க வேண்டும், கழித்துக் கொண்டிருக்கின்றோம். 2 விஷயங்களையும் பார்க்க வேண்டும். இந்த ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை அடைந்து விட்டால் நன்மைகளின் பக்கம் அதிகம் தேட்டமுடையவர்களாக நாம் மாற வேண்டும்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், திருமதியில் இடம்பெற்ற ஹதீஸ், இந்த 10 நாட்களை செய்யப்படும் நற்செயலை விட வருடத்தின் வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயலுக்கு அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பிரியமானதாக அல்லாஹ்விற்கு இல்லை. இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய செயல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அது அதிகப்படியான பிரியம் கொண்டதாக, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு நாட்களாக மாறுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கூறின உடனே அப்ப கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற நாட்களில் செய்யும் ஜிஹாதை விட இந்த நாட்களில் செய்யப்படும் சிறிய அமல் அல்லாஹ்விடம் மிக உயர்ந்ததா என்று கேட்டார்கள். என்ன தெரியுமா? ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சன்மார்க்கத்திற்காக வேண்டிய இவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒன்று. இப்ப இதைவிட இது சிறந்ததா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றது, ஜிஹாது செய்வதை விட சிறந்த என்றுடைய நாட்களாக அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவரவருக்கு எந்த அளவிற்கு நாம் அமல் செய்கின்றோமோ அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு நாட்களாக இன்றைய நாட்களில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்கள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு கூறினார்கள், யார் ஜிஹாதுக்கு தனது உயிர் மற்றும் தன்னுடைய உடையையும் எடுத்து சென்று அவற்றில் எல்லாத்தையும் இவர் இறந்துறாரு, இறந்து விட்டு வீடு திரும்பவில்லையே, எல்லாத்தையும் பொருளையும் இறந்து விட்டார், தன்னுடைய உயிரையும் இறந்து விட்டார், எல்லாத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி செலவழித்தாரே, அவரை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிஹாதுக்கு இவர் போய் சென்று ஷஹீதாகி விட்டார், எல்லாத்தையும் இறந்துட்டாரு, இந்த மனிதன் ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு போகாது. அப்ப சால சிறந்தது எது என்றால் இந்த நாட்களில் 10 நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்களில் தக்பீர் மற்றும் தஹ்லீல் ஆகியவற்றை அதிகப்படுத்த வேண்டும். பிறை 1 பிறந்து விட்டால் பிறை 1லிருந்து 9 வரை இந்த 10 நாட்கள் நோன்பு நோற்பது சிறந்தது. ரமலானுடைய நோன்பு கருத்து ஒரு மனிதன் நேர்ச்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றார், நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக. அப்படி அவர் நோன்பு நோற்பதற்கு இவர் நியத்து வச்சிருக்கார் அப்படின்னா, நேர்ச்சியால் நோன்பு வச்சிருக்கார் அப்படின்னா, அது எப்ப செய்கிறது சிறந்தது என்று கேட்கக்கூடிய சமயங்களில் இந்த முஹர்ரம் மாதம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நெருக்கங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு 10 நாட்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டியது அதிகமான முறைகளில் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை துதிக்கக்கூடியது தக்பீர்களிலும் தஹ்லீல்களிலும் நாம் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியது, தஹ்லீல்களிலும் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை தக்பீர் செய்வது, இது போன்ற செயல்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியது, விக்ர் செய்யக்கூடியது, நோன்பு நோற்பது சிறந்தது. அது முடியவில்லை என்றால் இந்த செயல்பாடுகளை அவதான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு சமயத்தில் நமக்கு இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு முடியாவிட்டாலும் கூட அல்லாஹ் கடமையாக்கிற பர்வுகளையாவது நிறைவேற்றுவோம். அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட பர்வுகளை நாம் நிறைவேற்றுவோம். இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய பூனிப்புகள், பேணுதல்கள் தவறிக்கொண்டேதானே செல்கின்றது.
பெரியோர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அனைவர்களுக்குமே இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டுதானே இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்டது கேள்விகள் கேட்கக்கூடிய ஒன்று, முதன்மையாக கேட்கப்படக்கூடிய ஒன்று, நீ தொழுதாயா என்பதை கேள்வி கேட்பான். அதற்கு நாம் எங்கே தயாராக இருக்கின்றோம்? இந்த 10 நாட்களிலாவது நாம் கடைபிடிப்போமே. பிறரை பற்றி நாம் புறம் பேசுவது, கோல் சொல்வது, தேவையில்லாத பேச்சுக்கள், அனாச்சாரமான பேச்சுக்கள், விளையாட்டுகள், கேலி கூத்துக்களில் இருந்து தவிர்ந்திருப்பதற்கு பார்ப்போம். அமல்கள் செய்த அதிகமாக நன்மைகளை பெற வேண்டிய ஒரு நாள் விட்டுவிட்டால் கிடைப்பது கிடையாது. சென்ற ஆண்டு இருந்தவர்களை வார்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றார்களா? யோசித்து பாருங்கள் அருமைக்குரிய சகோதரர்களே. அதனால் தான் இந்த 10 நாட்களில் பிறை பிறந்து விட்டால், துல்ஹஜ் மாதத்துடைய பிறை பிறந்து விட்டால், ஒரு மனிதன் குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருக்கின்றான் என்றால் அவன் முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது போன்ற அமல்களில் இருந்து இவன் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுத்து முடியும் வரை, குர்பானி கொடுத்ததற்கு பின்புதான் இவன் இந்த முடிகளை களைவது, நகங்களை வெட்டுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இந்த ஒரு மனிதன் குர்பானி நியத்து வைக்கல, ஆரம்பத்தில் பிரபர்ன நியத்து வைக்கல, போக போக என்ன ஆகுது, ஒரு 10 நெருங்குவதற்கு முன்பதாக ஒரு 5-6 பிறைகள் கடந்து விட்டது. இவன் நினைக்கிறான் நாமும் குர்பானி கொடுத்துருவோம், நம் மீது கடமை இருக்கின்றது, குர்பானி கொடுத்து விடுவோம் என்பதாக ஒரு மனிதன் நியத்து வைத்தான். அப்படின்னா இப்ப இவன் என்ன செய்யணும்? நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வெட்டிட்டோங்க, முடி வெட்டிட்டோம், தெரியாம செஞ்சிட்டோம், என்ன செய்யறது இப்ப அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவர் என்று இங்கு நியத்து வைத்தாரோ அன்றில் இருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தெரியாம செய்து விட்டால் அதில் இருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, யாருக்கு குர்பானி கொடுப்பதற்கு கடமை இருக்கின்றது? யாரின் மீது குர்பானி கடமையாக இருக்கின்றது? யாரின் மீது குர்பானி கடமை இல்லை? குர்பானி கொடுக்கும் நபர்கள் யார் என்றால் ஜக்காத்துடைய ஹிசாபை அறிந்திருக்கின்றார்கள். 612 கிராம் வெள்ளியுடைய அளவிற்கு 12 கிராம் உடைய தங்கத்தின் அளவிற்கு ஒரு மனிதன் அதை விட அதிகமாக ஒரு மனிதனிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றது. 612 கிராம் உடைய அளவிற்கு அதனுடைய விலை இருக்கின்றது. இப்ப இதற்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் குர்பானி கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். எல்லா பேருமே குர்பானி கொடுக்கணும். இந்த ஹிசாப் வந்துருச்சுன்னா இது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் அதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் அந்த ஹிசாபை அறிந்து விட்டார், அதை அதிகமாக அறிந்து விட்டார் என்றால் இவர் குர்பானி கொடுக்க வேண்டும். யாரின் பேரில் அது இருக்கின்றதோ அவர் தான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம வாங்கி என்ன செஞ்சிருவோம்? குர்பானியை வாங்கி வச்சுக்கிறோம். குர்பானிக்கிறாவ வாங்கி வச்சுட்டு என் வீட்டுக்கு ஒண்ணு கொடுக்குறீங்க, அதனால எங்க அத்தா பேர்ல கொடுத்துருங்க, இல்ல எங்க அம்மா பேர்ல கொடுத்துருங்க. இவருக்கு ஹிசாப இருக்கும். இவர் குர்பானி கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார். ஆனால் இவர் குர்பானி கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருந்து தன்னுடைய தாய் பேரிலேயோ தந்தை பேரிலேயோ கொடுப்பது உகந்தது அல்ல. முதல்ல இவருக்கு கொடுக்கணும். கடமையானவர்கள் யாரோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தனக்கு கடமை இருக்குன்னு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. இப்ப கணவனுக்கு எந்த ஒண்ணும் இல்ல, சொத்து இல்ல, மனைவி ஒரு 50 பவுன் நகை இருக்குது அல்லது 20 பவுன் நகை இருக்குது. இப்ப யாரின் மீது கடமை அப்படின்னா மனைவி மீது தான் குர்பானி கொடுப்பது கடமை. அப்ப மனைவி பேர்ல தான் கொடுக்கணும். இப்ப கணவன் பேர்ல கொடுக்கறது இல்ல, இல்லங்க வீட்டுக்காரருக்கு பேர்ல கொடுத்துறீங்க. அப்ப அவர் பேர்ல கொடுத்தால் உங்களுடைய பேரில் கொடுக்க வேண்டிய கடமை என்பது அன்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா அது குற்றவாளி ஆமாறுவீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்பானி கொடுக்கக்கூடிய ஹிசாபை அடைந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழுகையினுடைய இடத்திற்கு நீங்கள் வராதீர்கள், பெருநாள் தொழுகையுடைய இடத்திற்கு நீங்கள் வராதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியது ஆடு மண் நம்ம வாங்குறோம் அப்படின்னு அன்னைக்கு போய் குடிச்சிட்டு வருவாங்க. வெண்ணா அன்னைக்கு மறுநாள் நைட்டு போய் குடிச்சிட்டு வண்டி இருந்து வச்சிருந்து நைட்டு குடிக்க வச்சு எல்லாம் செஞ்சுட்டு காலையில வந்து மாலையை போட்டு அதுக்கு காப்பாற்றிடுவாங்க. இப்படி குர்பானி கொடுக்கறது இல்லை. அன்னைக்கு போய் நின்று வாங்கி நீங்க அன்னைக்கு கொடுத்து அறுக்கிறது வந்து அது குர்பானி இல்லை. குர்பானி என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் அந்த ஆடோ அல்லது மாடோ எதை நீங்கள் அறுத்து இருக்கின்றீர்களோ, குர்பானி கொடுக்க இருக்கின்றீர்களோ, அதை நீங்கள் உங்களுடைய கைப்பட வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் அதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன சாப்பிட்டுச்சு, என்ன இருந்து தெரியாது. இப்ப கொண்டு வந்து நீங்க விலைக்கு வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க. உங்கள் கைப்பட உணவுகளை கொடுக்கப்பட்டு அதனுடைய அன்புகளை நாம் பெற வேண்டும். அதற்கு அது நம் மீது அன்பு காட்ட வேண்டும், நாம் அதன் மீது அன்பு காட்ட வேண்டும். இப்படி கொடுக்கிறது குர்பானி. குர்பானி எதாவது கடமையாக்கப்பட்டது நமக்கு தெரிஞ்சது. என்ன சொல்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைகள். அவர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான், அதனால் நாம் கொடுக்கின்றோம் என்பதாக சொல்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, முன்னுள்ள நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்பானியை கடமையாக்கி இருந்தான். ஹாபில் காபிலுடைய குர்பானி கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருந்தான். யார் சொல்லுங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக 2 நபர்கள் ஹாபில் காபில் 2 பேருக்கும் கட்டளையிட்டுங்க. 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. கொடுக்கப்பட்டு 2 நபர்களும் அப்பதான் குர்பானி கொடுத்தோம்னா எப்படின்னா நம்மளை போல பங்கு வச்சு சாப்பிடுறது கிடையாது. 3 பங்கா வைக்கணும். 1 வீட்டுக்கு, 1 சொந்த பந்தங்களுக்கு, 1 ஏழைகளுக்கு என்பதாக இந்த 3 பங்குகளாக நாம் வைக்கின்றோமே. இது போல அப்படிலாம் கிடையாது. முன்னுள்ள நபிமார்களுக்கு இருந்ததுடைய குர்பானி கொடுக்கக்கூடிய மெத்தட் எப்படி அப்படின்னா அவங்க அறுத்து கொண்டு போய் அதை ஒரு மலை மேல தூக்கி வச்சிடணும். அல்லாஹ் ஒரு நெருப்பை அனுப்புவார். அது நெருப்பு வரப்பட்டு இவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த குர்பானியை நெருப்பு கரித்து விட்டார். அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது அப்படின்னா அப்ப அல்லாஹ் தஆலா இதை கபூல் செஞ்சுட்டா, ஏற்றுக்கொண்டான், இந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது நினைச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல, கரிக்கல அப்படின்னா. இப்ப இவங்க 2 பேரும் அதே போல கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்ச பொழுது 2 நபர்களுடைய ஒவ்வொரு மனைவியின் மீது வைக்கிறாங்க. வச்சவன் நேரம் வருது, நெருப்பு ஹாபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கரிச்சிருது. காபிலுடைய குர்பானியை ஏற்றுக்கொள்வதை கரிக்கவில்லை. இப்ப என்ன சொல்லப்படுறான்? அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், காபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய காரணம் என்ன, காபிலுடைய குர்பானியை மறுக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்பதாக பார்க்கக்கூடிய சமயங்களில் அங்கே இருக்கக்கூடிய தக்வா என்று சொல்லக்கூடிய உள்ளச்சம் இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்த்தார். இவர்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இருந்தார்கள் என்றால் தங்களுடைய வளர்ப்பில் வளர்ந்தது. இவர் ஹாபிலுடைய தொழில் என்னவாக இருந்துச்சுன்னா கால்நடை மேய்க்கக்கூடியது. இவர் கால்நடை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு பிரியமான ஒரு ஆட்டை வைத்துக் கொண்டு மேய்த்துக் கொண்டிருந்தார். இந்த பிரியமான ஆடை இவர் எப்பவுமே கூட கூட்டு பொருள் கொண்டு இந்த சூழ்நிலை இருந்துப்பாங்க. குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது தான் விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வுடைய பெயர்களில் நான் அறுக்கின்றேன் என்பதாக அதை அறுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த இதை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சுட்டான். இந்த ஆட்டை அறுக்கப்பட்ட இந்த ஆட்டை சொர்க்கத்தில் வைத்திருந்தான். பல ஆண்டு காலங்கள் அது பாதுகாக்கப்பட்டது சொர்க்கத்தில். ஒரு இளைஞர்கள் பாதுகாக்கப்பட்ட விலங்காக இருக்கின்றது என்றால் அது ஆடு அங்கே இருந்து கொண்டிருந்தது. எப்பன்னு தெரியுமா வந்துச்சு? 2வது
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முனைந்த பொழுது, கத்தி மறுத்த பொழுது, கத்தியை தூக்கி எறியப்பட்ட பொழுது, அப்பொழுது தக்பீர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்களே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்பதாக படித்துக் கொண்டிருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, இந்த மூன்று நபர்களுடைய கூற்றாக இருக்கக்கூடிய இந்த தக்பீர்கள் இருக்கின்றது. இவர்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது ஒரு கையில் ஒரு ஆட்டை கொண்டு வந்தார்கள். அந்த ஆடுதான் ஹாவில் குடிக்கப்பட்ட குர்பானியாக கொடுக்கப்பட்ட ஆடு. பல ஆண்டுகளாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் பாதுகாக்கப்பட்டு கொடுத்திருந்தார். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள். அன்றிலிருந்து நாம் தொடர்ச்சியாக எல்லோரும் குர்பானி கொடுக்கின்றோம். எப்படி கொடுக்க வேண்டும்? அன்பான முறையில் வளர்க்கப்பட்ட பிராணிகளாக இருக்க வேண்டும், கொடுத்த ஆடுகளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு ஆடுகள் ரோமங்கள் அதில் உள்ள ஆடுகளை பற்றி கேட்கப்பட்ட முன்பு சொன்னார்கள், ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மைகள் எழுதப்படுகின்றது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆடுகளில் அதிகமான ரோமங்கள் இருக்குமே, அத்தனை லட்சக்கணக்கான ரோமங்கள் இருக்குமே, இந்த ஆடுகள் நாங்கள் அழுத்தால் எங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்து சேருமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் சேரும். அப்படியானால் நாம் கொடுக்கக்கூடிய விலங்கினங்கள் ஏதோ நோஞ்சானாக ஏதோ விலங்குகளை பார்த்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகைகளை எண்ணிக்கொண்டு அதற்குள் வாங்குவோம். ஏதோ 5-6 கிலோ கச்சா போதுங்க, நீ அது மேல ஏறி உட்கார்ந்து உங்களால் போக முடியுமா? என்ன நாளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாகனமாக அமைக்கின்றான். நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய விலங்கினங்களை அல்லாஹ் தஆலா முதன்மையாக வாகனமாக அமைக்கின்றான். அதில் ஏறி நாம் சவாரி செய்ய வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய நீங்கள் அறுக்கக்கூடிய எந்த ஒன்றுடைய பிராணியுடைய ரத்தமோ சதையோ அல்லது மாணிக்கங்களோ எந்த ஒன்றும் ஆணி சென்று அடைவதில்லை. மாறாக அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதெல்லாம் உங்களுடைய தக்குவா, இரையற்றம் எனக்கூடிய தக்குவா தான் அல்லாஹ்வை சென்று அடையக்கூடியதாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய கடாக்களை நல்ல முறைகளில் பார்த்து நல்ல முறைகளில் வளர்க்கப்பட்டு அதில் அதிகமான ரோமங்கள் இருக்கக்கூடிய ஆடுகளாக நீங்கள் பாருங்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, குர்பானியுடைய சட்டங்கள் ஏராளமான சட்டங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்ப்பாங்களா, இந்த காயடிக்கப்பட்ட ஆடுங்கிறது ஒண்ணு இருக்கு. சில ஆடுக்கு காய அடிச்சிருவாங்க. எதுக்கு அப்படின்னா, காயடிக்கப்பட்டதுன்னா கறி கொஞ்சம் புஷ்டியாக வரும், கறி நல்லா கொதிக்கும், எடைகள் கூடுதலாக இருக்கும் என்பதாக இப்படியா கொண்ட ஆடுகளை பார்த்து ரசூலுல்லாஹி கொடுத்திருக்காங்க. அதே சமயங்களில் ஒச்சங்கள் இருக்கக்கூடிய ஆடுகளோ மாடுகளோ ஒட்டகங்களோ கொடுப்பது கூடாது. கொம்பு முறியப்பட்டதோ அல்லது காது கால்கள் அறுபடப்பட்டதோ இப்படியா கொண்ட அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டதோ சீக்கிகளில் அகப்பட்டதோ இப்படியா கொண்ட ஆடுகளை நாம் குர்பானி கொடுக்கக்கூடாது. அந்த குர்பானி அப்படி கொடுக்கப்பட்டால் அது கூடாமல் போய்விடும். இப்ப ஒரு சில மாடுகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த லோன் வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கப்பட்ட மாடுகளுக்கு காதுல ஒரு தோடு குத்துவாங்க, குத்துவாங்க, ஒரு அடையாளம். இந்த பயணிஞ்சிருவாங்க, கடைசியில் விலைக்கு ஏற்றுவாங்க, குர்பானி கொண்டு வருவாங்க. இப்ப இந்த குத்தப்பட்டதுடைய அந்த இடங்கள் இருக்கிறத எடுக்கும் பொழுது அடுத்த அதை கலட்டி எடுப்பதற்கு முடியாது. அப்ப அடுத்து விட்டு எடுப்பாங்க, பிச்சை எடுக்கிறது ரொம்ப. இப்ப இது போல அருள் பெற்றிருக்கு. இப்ப நம்ம பார்க்கணும், அதில் 1/3 பங்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த இடங்களில் குர்பானி கொடுப்பது கூடும். 1/3 பங்குக்கு மேலாக அதிகமாக
ஒச்சமுடையதாக இருக்குது. மொத்தத்துக்கு காதுல வந்து 1/3 மேல பாதி காது அருந்துருச்சு அப்படின்னா, பாதி காதா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஆட மாட வந்து குர்பானி இருக்க கூடாது, அது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, இப்ப குர்பானியில் அடுத்து ஒரு சட்டங்கள் நாம் கேட்கக்கூடியவர்கள் சிலர் கேட்பாங்க, நாங்க எங்களுக்கு கொடுக்கிறோம், என்னுடைய முன்னோர்களுக்கு மூதாதையர்கள், அதாவது என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், இவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதாக நான் நியத்து வச்சிருக்கேன், இவங்களுக்கு கொடுக்கலாமா? எனக்கு நான் கொடுக்கிறேன், எனக்கு ஹிசாப் இருக்கு, எனக்கு ஹிசாபை நான் அடைந்து விட்டேன், அந்த ஹிசாபை அடைந்த பிறகு நான் எனக்கு கொடுக்கிறேன், அடுத்து என்னுடைய இறந்த பெற்றோர்களுக்காக நான் கொடுக்கலாமா? இது போய் நன்மை போய் சேருமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம், அவர்களுக்கு அந்த நன்மைகள் எட்டி வைக்கப்படும். ஏன்னா ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து வஃபாத்தாருக்கு முன்னாடி வரையும் குர்பானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, அடியே நீங்க ஏன் இப்படி குர்பானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல உங்க பேர்ல ஒண்ணு அறுக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் பேர்ல ஒண்ணு அறுக்கிறீங்க, அவங்க இறந்துட்டாங்களே அவங்களுக்கு பேர்ல ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் நீங்கள் கொடுங்கள் என்றார், என்னுடைய பெயர்களில். அப்ப இறந்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வலியுறுத்தி நமக்கு கூறுகின்றார்கள். இறந்தவர்களுடைய பெயர்களில் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னா அவர்கள் பெயரில் குர்பானி கொடுக்கலாம். எது ஒரு சட்டங்கள் இருக்குது, பத்ரி ஹஜ் என்பதாக ஒன்று சொல்லுவோம். இறந்தவர்களுக்கு அவனுடைய ஹஜ்ஜுடைய கடமையில் அவங்க செய்யல, இறந்துட்டாங்க, இப்ப அவர்களுக்காக அவருடைய மகனாரோ பேரன் பற்றி நினைக்கிறாங்க, எங்களுடைய பாட்டனாரோ எங்களுடைய தந்தைக்கு அவனுடைய ஹஜ் செய்யணும், அவர் கடமையை நிறைவேற்றாமல் சென்று விட்டார், அவருக்காக செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னா பத்ரி ஹஜ் என்று சொல்வார்கள். ஒன்று இவர்களாக நியத்து வைத்துக் கொண்டு செல்லலாம், இது சிறந்ததாக இருக்கிறது, எங்களுடைய தந்தைக்காக நான் ஹஜ் செய்கின்றேன் என்பதாக. இல்லை என்றால் விவரம் தெரிந்தவர்களை ஒரு ஆளை அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்காக நன்மை செய்வதற்காக பத்ரி ஹஜ் என்று சொல்வார்கள், அதற்காக அனுப்பலாம். ஆக இது போன்ற குர்பானியுடைய சட்டங்கள் ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஆடுகளையும் நாம் அறுக்கக்கூடிய பிராணிகளை முன்பதாக வாங்கியிருந்து வளர்ப்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. வல்லவல்லாஹ் அப்படியா கொண்ட நன்மக்களாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குர்பானிகளாக வல்லவல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.